ஹாய் ஹலோ வெல்கம் ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அவர் எம்பிசி சேனல். இன்னைக்கு பிக் பாஸ் 3ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் சொல்றது, நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணும் நல்லுள்ளங்கள் எல்லாத்துக்குமே என்னோட கோடானங்களுடைய நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, கண்டிப்பா நிறைய விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சேனலை நீங்க பார்க்குற மூலம். ஸோ கண்டிப்பா பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்னைக்கு பிக் பாஸ் டே 3ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிக் பாஸ் டே 3 வழக்கம் போல ஒரு பாட்டை போடுறாங்க. என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் பாட்டே பாட்டை போட்டுட்டு ஆட சொல்றாங்க. கண்டஸ்டன்ட் எல்லாம் ஆடுறாங்க. வழக்கம் போல நம்ம ரவீந்திரனை மட்டும் உள்ளார உட்காந்துருக்காப்புல ஆடாம எல்லாம் ஆடிட்டு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, அந்த வாயை மட்டும் வச்சு வாழ்றான் பார்த்தீங்களா முத்துக்குமரன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வெறும் வாய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், இந்த மாதிரி நான் தண்ணி குடிக்கிறேன், எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரவீந்தர்கிட்ட கேட்குறாரு. ரவீந்தரும் ஓகே போங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இவையே அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டு இத்தினோடு டம்ளர்ல ஒரு 40,000 தரம் அங்கிட்டும் இங்கிட்டும் போய்கிட்டு பர்மிஷன் வாங்கிக்கிட்டு போயிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கான். உடனே அங்க இருக்கிற ஆண்கள் டீம் என்ன பண்ணுது, ஏன்டா எப்ப பார்த்தாலும் இப்படியே போயிட்டு வர, எத்தனை தடவை போயிட்டு வருவ, 40,000 தரம் போயிட்டு வருவியா, அப்ப நீங்க 40,000 தரம் டாஸ்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆண்கள் டீம்ல சொல்றாங்க. இவன் உடனே அது ஏன் இஷ்டம், தண்ணி குடிக்கிறது ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி தண்ணி விஷயத்த ஒரு சண்டை மாதிரி ஆக்குறான் அவன். அதாவது அவன் பெண்கள் டீம்ல பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், அவ்வளோ வாட்டர் பாட்டில் இருக்கு. அந்த வாட்டர் பாட்டிலாம் விட்டுவிட்டு இவர் திரும்ப டம்ளர் எடுத்துட்டு போயிட்டு ஒரு கட்டிங் மாதிரி எப்பப்போ போய் போட்டு வராரு. இதனால பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் ஆகுது. முக்கியமா அந்த ஜெஃப்ரி தம்பிக்கும் அந்த முத்துக்குமரனுக்கும் வாக்குவாதம் வருது. ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் பாட்டில் நீ குடிக்காம இங்கே எதுக்கு கொண்டு வர அப்படின்னு, அது ஏன் இஷ்டம் தம்பி அப்படின்னா, ஜெஃப்ரி என்ன பண்றாப்புல அந்த வாட்டர் பாட்டில் போய் பேசுறாப்புல, நீ ஜூஸா இல்ல லூஸா அப்படின்ற மாதிரி பேசுறாரு. நீ தண்ணியா இல்ல ஜூஸா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அது உடனே முத்துக்குமரனும் என்ன டைரக்டா பேசுறதுன்னா அப்படின்னு சொல்லி பேசுறாரு. என்கிட்ட பயப்படாது அப்படின்னு சொல்றாரு. நான் ஏங்க உங்களுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் ஜூஸ் அப்படின்னு சொல்லாம சொல்றாரு ஜெஃப்ரி இந்த முத்துக்குமரன். அடுத்து பாத்தீங்கன்னா கேப்டன் தாரிகா, இவங்களுமே பாத்தீங்கன்னா, அதாவது அந்த பெண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் இந்த மாதிரி வான் தான் பண்றாங்க. இந்த மாதிரி போகாதீங்க, பர்மிஷன் கொடுத்தா அதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்காதீங்க அப்படி சொல்லி சொல்றாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா கேப்டன் தாரிகா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, அதான் வாட்டர் பாட்டில் அத்தனை தண்ணி இருக்கு, அதை நீங்க எடுத்து குடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னதுக்கு, அது எனக்கு பிடிக்க, எதுக்கு அது தண்ணி ஆகுது அப்படின்னு கேட்டா தாரிகா ஒரு வார்த்தை விடுறாங்க, ஆமா அது என்ன தண்ணி இல்லாம அப்புறம் என்ன துப்பியா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சூப்பரா, அதாவது கேப்டன் அப்படிதான் இருக்கணும், நான் பெண்கள் டீம் மட்டும் தான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. ரெண்டு டீமுக்கும் ஈக்குவலான என்ன இருக்கு, அதாவது எது நியாயம் அப்படின்னு சொல்லி பண்ணணும். ஸோ கேப்டன் விஷயத்த கண்டிப்பா தாரிகா கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க இது நாள் வரைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி பிரச்சனை ஓஞ்சிருது. அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு கேம் இருக்கு. இந்த கேம்ல அதாவது 5 டாஸ்க் இருக்கு. இந்த கேம்ல ஒவ்வொரு டீம்லயும் 5 பேர் விளையாடணும். ஆண்கள் டீம்ல 5 டீம், பெண்கள் டீம்ல 5 பேர் விளையாடணும். இந்த இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க வீட்டுல ஜாலியா இருக்கலாம், எந்த வேலையும் செய்ய வேணாம். எந்த அணி ஜெயிக்குது, ஆண்கள் அணி ஜெயிச்சுன்னா வீட்டு வேலையும் செய்ய தேவையில்ல, அதே மாதிரி பெண்கள் அணி ஜெயிச்சுன்னா வீட்டு வேலை செய்ய தேவையில்ல. அதே மாதிரி தோத்த அணி, ஆண்கள் அணியோ பெண்கள் அணியோ எந்த அணி தோக்குதோ அவங்க தான் எல்லா வீட்டு பணியும் செய்யணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. அதே மாதிரி வெற்றி பெற்றவருக்கு கொண்டாட்டம், தோல்வி பெற்றவருக்கு திண்டாட்டம்ன்ற மாதிரி டீம்ல இந்த கேம் போகுது. அப்பயும் பாத்தீங்கன்னா யார் யாரை செலக்ட் பண்றது டிஸ்கஸ் பண்ண போறாங்க. வழக்கம் போல நம்ம பாய்ஸ் டீம் பாத்தீங்கன்னா விதிவக்க மட்டும் ரெப்ரஸன்டேட்டிவா வச்சு அவர் தான் எல்லாத்தையும் செலக்ட் பண்றாரு. நீ போ அப்படின்றாரு. அவரை எதுக்கு செலக்ட் பண்ண வர்றாங்கன்னு தெரியல. அவர் தான் பாய்ஸ் டீமுக்கு லீடரா என்னன்னு தெரியல. உடனே ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பாய்ஸ் யாரு போறாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு கேம் விளையாட போறாங்க. இந்த சைடு பெண்கள் அணி வழக்கம் போல கொலைவாடி சண்டை தான். அதாவது ஒரு டாஸ்க் கொடுத்தா யாரு பண்றாங்கன்னு போய் டிஸ்கஸ் பண்ண சொன்னா, நான் போறேன் நீ போவாத, நான் போறேன் நீ போவாத, அப்புறம் நீ போறியா அப்ப நான் ஒன்னும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியே நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க பெண்கள் அணியில. அப்ப அதை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் சொல்றான், அந்த மாதிரி நான் போறேன், எனக்கு என் மேல உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா நான் சப்போஸ் இந்த டாஸ்க்ல நான் தோத்துட்டேன்னா அதுக்கப்புறம் என் மேல சந்தேகம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீ எந்த டாஸ்க்லையும்
என்னை அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் வந்து எல்லா பெண்கள்கிட்டையும் சொல்கிறான். பெண்கள் நிலையில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களும் சரி ஓகே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து தர்ஷாவுக்கும் அன்சிதாவுக்கும் வந்து யார் போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வருது. அப்போ பார்த்தீங்கன்னா அன்சிதா அமைதியாக தான் இருக்காங்க. இவங்க தர்ஷா என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே வந்து போன அந்த இது ஏன்னா பெண்கள் டீம்லேருந்து ஆண்கள் போகிற அந்த வாய்ப்பை வந்து எனக்கு யாரும் கொடுக்கல. நான் ஒத்துக்கிட்டேன், ஆனால் பாதி பேர் வந்து என்கிட்ட என்னோட வந்து ஸ்டாண்ட் ஆகலை, என் பக்கத்தில் நிற்கல அப்படின்னு சொல்லி எனக்கு வருத்தமாக இருக்கிறதுனால இந்த டாஸ்க்கு வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்கும், நான் கண்டிப்பாக இந்த டாஸ்க் விளையாண்டேன் அப்படின்னு சொல்லி ஹர்ஷா குப்தா சொல்கிறாங்க. அப்பயே நான் சொன்ன பண்ணீங்களா, போன எபிசோட்ல சொன்னேன், இந்த அம்மா வந்து பவித்ராவை ஆண்கள் அன்னைக்கு அனுப்பிச்சப்ப ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மைண்டுக்குள்ளார ஒரு இது இருந்திருக்கும் கண்டிப்பா, என்னடா அது நம்மள அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொன்னல இந்த கேமரா அட்டென்ஷனுக்காக அப்ப நடிச்சிருக்கு, இப்போ பஸ்ட் அவுட் ஆயிருச்சு, வெளியில வந்துருச்சு. அதாவது வந்து நான் போனது வந்து எனக்கு விருப்பம் இல்லை, அவங்க போனது விருப்பம் இல்லை, அதனால இந்த டாஸ்க்கை வந்து நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மனி வந்து அப்ப சொல்றாங்க. உடனே சுனிதா என்ன பண்றாங்க, அதுக்கு வந்து ஏதோ சொல்லிடுறாங்க, அந்த மாதிரி அன்சிதாவை அனுப்பியிருந்தோம்னா கொஞ்சம் மெச்சூரா விளையாடுவான் அப்படின்னு சொல்லி அன்சிதாவை பத்தி தான் சொன்னாங்க. உடனே இவங்க தர்ஷா குப்தா என்ன பண்றாங்க, இந்த மாதிரி அப்ப நான் மெச்சூரிட்டி இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா சுனிதாவுக்கு கோவம் வந்துடுச்சு. அதாவது சுனிதா வந்து நேத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வடிச்சாங்க, நேத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் நினைச்சோம் கோமாளி சுனிதா அப்படின்னு சொல்லி. நான் கோமாளி சுனிதாடா, நான் கோடாளி சுனிதா அப்படின்னு சொல்லிட்டு ஆவுனா வெட்டிக்கிறாங்க. அதாவது சவுண்டு தெறிக்குது. அதாவது அமைதியா பேசுற வேலை தான் கிடையாது, சண்டை போட்டா அட்டே பறக்கும். ஏற்கனவே ஜாக்லினோட சரியான சண்டை, இப்போ இந்த ஹர்ஷா குப்தாவோட செம்ம சண்டை. அதாவது ஓகே அவங்க சண்டை போடுறது நியாயமான இதுதான், அதாவது வந்து சர்க்காசம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ரைட்டு தான். ஆனா வந்து கொஞ்சம் பொலைட்டா சொன்னா நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் பிக் பாஸ்ல வந்து டிஆர்பி வேணும், நமக்கு சுவாரஸ்யம்னா கண்டிப்பா சண்டை நடந்தாதான் சுவாரஸ்யம் நடக்கும். அதை சுனிதா வந்து கரெக்டா பண்றாங்கன்னா வெறும் கோமாளி மட்டும் சிரிப்பு மட்டும் காமிச்சிட்டு போற ஆளு கிடையாது, சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. உடனே 2 பேரும் நார்மலா கூல ஏறாங்க, கேம் ஸ்டார்ட் ஆகுது. பாய்ஸ் டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா அருண் விளையாடுறாங்க, ஜெஃப்ரி விளையாடுறாங்க, அருண் விளையாடுறாரு, அப்புறம் சத்யா விளையாடுறாரு, அப்புறம் இன்னொரு ஆளு யாருன்னா யார் விளையாடுறாங்கன்னு தெரியல, மறந்துச்சு. அடுத்து கேர்ள்ஸ் டீம்ல பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ஹர்ஷா குப்தா, சுனிதா, ஜாக்குலின் விளையாடுறாங்க. அடுத்து இவங்க விளையாடுறாங்க, நம்ம தம்பி முத்துக்குமரன் விளையாடுறாங்க. இந்த 5 பேரும் விளையாடுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து எந்த அதாவது ஈக்குவலா இருக்கு, 4 டாஸ்க் முடிஞ்சிச்சு, ரெண்டுமே 2-2 இருக்கு, 4 ஈக்குவலா இருக்கு. கடைசியா ஒரு டாஸ்க் 5வது டாஸ்க், இதுல பாத்தீங்கன்னா அருணும் முத்துக்குமரன் மோதுறாங்க. இது ஒரு சீரியல் பல்ப் வந்து சிக்கி இருக்கு அந்த லைட்டு, அந்த சிக்கரை எடுத்து சுவிட்ச் போட்டு லைட் யார் போடுறாங்கன்னு சொல்லி ஒரு டாஸ்க்கு. இதுல பாத்தீங்கன்னா அருண் வந்து ஜெயிச்சிடுறாரு. ஸோ பாய்ஸ் அணி வந்து ஜெயிச்சிருது. ஸோ முத்துக்குமரன் வந்து தோத்துறாரு அந்த டாஸ்க்ல, அதனால வந்து கேர்ள்ஸ் டீம் வந்து தோத்துருது. ஸோ உடனே பிக் பாஸ் வந்து ஒரு ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி சொல்றாரு, அதாவது வந்து ஆண்களுக்கு வெற்றிக்கனி, பெண்களுக்கு வீட்டு பணி அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. ஸோ பெண்கள் தான் இந்த வீட்டுல எல்லாம் வேலையும் பண்ணணும் இந்த வீக் ஃபுல்லும் அப்படின்னு சொல்லி இந்த டாஸ்க் மூலமா வந்து பெண்கள் அணி வந்து வீட்டு பணி செய்ய போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷா குப்தாவுக்கு வந்து ஒரு டவுட்டு, இந்த மாதிரி இவர் வந்து முத்துக்குமரன் வந்து தோத்துட்டாரு, இவர் வந்து வேணும்க்கே தோத்துருப்பாரு, இவர் கண்டிப்பா ஆண்கள் இன்னைக்குதான் விளாண்டுட்டு இருக்காரு, நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க சந்தேகப்படுறாங்க. அப்போ ஜாக்லின்லாம் பார்த்துட்டு சிச்சி அவர் வந்து யதார்த்தமா தான் இருந்தாரு, அவர் கண்டிப்பா நல்லா தான் விளையாண்டாரு, அவரால் ஜெயிக்க முடியல, கண்டிப்பா அந்த வேலையை அவர் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளால வரணும் அங்கிருந்து எடுத்து தேங்க்ஸ்ரா மாப்பிள்ள, தேங்க்ஸ்ரா முத்துக்குமரா, நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடுறாரு. உடனே ஹர்ஷா குப்தாவுக்கு இன்னமும் சந்தேகமாகுது, பாரு அவர் சொல்லிட்டு போறாரு, அப்ப கண்டிப்பா நான் வந்து ஆண்கள் அணியில தான் விளாண்டுகிட்டு இருக்கான், நமக்கு விளாடல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா ஜாக்லின்லாம் வந்து சப்போர்ட் பண்றாங்க முத்துக்குமரனுக்கு, அவரு யதார்த்தமா தான் பண்ணாரு, அவரு விளையாடல அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, அந்த டாஸ்கோட கேம் முடிஞ்சு போச்சு. ஸோ வீட்டு பணி செய்யறதுக்கு பெண்களும் ரெடி ஆயிட்டாங்க, ஜாலியா இருக்கிறதுக்கு ஆண்கள்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அடுத்த டாஸ்க் வீக்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஒன்று அனௌன்ஸ் பண்றாரு. இது பார்த்தீங்கன்னா 3 நாள் நடக்கும் இந்த வீக்ல. இது வந்து ஒரு டிபேட் மாதிரி, போட்டா போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க். இது வந்து ஒரு டிபேட் மாதிரி, நிறைய டாபிக்ஸ் கொடுப்போம், அந்த டாபிக்ஸ்ல எந்த டீம் ஜெயிக்குதோ அவங்களுக்கு இந்த வீக்லி டாஸ்க் வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு முதல் டாஸ்க்கு இப்போ வந்து டிபேட் பார்த்தீங்கன்னா
ஆண்கள் நம்பிக்கையானவர்களா பெண்கள் நம்பிக்கையானவர்களா அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் டாபிக் போகுது. இதுல பாத்தீங்கன்னா ஆண்கள் அணியில வந்து விஷாலும் ரவீந்திரனும் பேசுறாங்க. அதே மாதிரி பெண்கள் அணியில வந்து முத்துக்குமரனும் ஆர்ஜே ஆனந்தியும் பேசுறாங்க. அதாவது விஷாலும் ரவீந்திரனும் ஓகே நார்மலா பேசினாங்க, ரைட்டு, ஓகே அக்செப்டபிள். விஷால் வந்து காமெடியா பேசினாங்க, ரவீந்திரன் வந்து ஒரு கருத்தா பேசினார், பாயிண்டா பேசினாங்க. ஆனா இந்த சைடு பாத்தீங்கன்னா முத்துக்குமாரும் ஆர்ஜே ஆனந்தி வந்து பக்காவா பேசினாங்க. அவங்க சொல்லியே தரணும், ரெண்டு பேரும் வாய வச்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. ஆர்ஜே ஆனந்தி இன்னும் ஓப்பன் அப் ஆகல, பட் முத்துக்குமரன் நல்லாவே நமக்கு தெரியும், தமிழ்ல வெளுத்து வாங்குவாங்க. ஸோ நல்லா பேசினாப்புல. அந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா பெண்கள் அணியில் ஒரு டிபேட் டிஸ்கஷன் போகுது, யாரை அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து என்னோட பெஸ்ட் வந்து பேசுறது, ஸோ நான் கண்டிப்பாக நல்லா பேசுவேன், என்னை விடுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த தடவை ஆச்சரியம் என்னன்னா கேர்ள்ஸ்ல பார்த்தீங்கன்னா பேசணும், ஐயோ என்ன பேசுறதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டு கொடுத்துறாங்க. நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்றாங்க. சரின்ட்டு அதே மாதிரி பாய்ஸ் டீம்ல வழக்கம் போல நீ போ அப்படின்றப்பல தீபக், அவ்வளவுதான். தீபக் தான் வந்து மெயின் போல பாய்ஸ்ல, அவன் சொல்றதுதான் நடக்கும் போல, எவன் போறது எவன் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜட்ஜா வந்து ஜாக்லின் அருணும் உட்காந்துருக்காங்க. நல்லா பேசினாங்க முத்துக்குமரனும் ஆர்ஜே ஆனந்தியும். ஸோ ஆப்வியஸா வந்து நல்லா பேசின காரணத்தினால அவங்க பெண்கள் அணி வந்து ஜெயிச்சதா அறிவிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 டாஸ்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வயசான ஆளுங்க 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க ஒரு பிளான் பண்றாங்க. அதாவது வந்து ஒரு பிராங்க் பண்ணுவோம், நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி பிராங்க் பண்ணுவோம். அடிச்சுக்கிறதுனா வாய் வார்த்தையான ரவீந்தர் சொல்றாப்புல, அடிச்சுக்கிறதுனா வாய் வார்த்தையா, நீங்க பாட்டுக்கு இது மாதிரி மறுமலர்ச்சி வில்லன் மாதிரி ஆயிடாது, அடிச்சு கொண்டுறாதீங்கன்னா ஆக்ஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் வாய் பேச்சு மட்டும் சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாயிண்ட் நான் சொல்ற பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ளார பெண்கள் அணில இருந்து வந்த பவித்ரா வந்து அந்த ரூம்குள்ளார உட்காந்து இவங்க 2 பேரும் பேசுறத பிளான் பண்றதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்களும் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்றாங்க, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வந்து எப்படி சண்டை போடுறாங்க, ஏன்னா நாங்க சும்மா சொம்பையா 2 பேரும், நம்ம நாங்க வீட்டுல எல்லாம் சும்மா உட்காந்துருக்கோமா அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே இந்த சண்டையை வந்து பிராங்கை வந்து ரெடி பண்றாங்க. எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பவித்ராவும் விஷாலும் ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கிற மாதிரி, என்ன எதுக்கு நீ டீ போட்டு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி விஷால வந்து பவித்ரா கத்துறாங்க. நான் வந்து எல்லாத்தையும் டீ போட்டு தான் பேசுவேன், எனக்கு கூட பழங்கின எல்லாத்துக்கும் டீ போட்டு தான் பேசுவேன், இது எப்படி நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க. உடனே இவங்க 2 பேரும் உள்ளார போடுற மாதிரி, யாரு அந்த ரஞ்சித் என்னன்னா ரவீந்திரன் உள்ளார போடுற மாதிரி போனாங்க. போயிட்டு 2 பேரும் வாக்குவாதம் பண்ற மாதிரி பண்ணி சண்டை ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி என்ன வாயா போயா அப்படின்னு என்ன அட்டி கொண்டுருவான்டா அதிராங்கிறாங்க 2 பேரும். உடனே எல்லாத்துக்கும் ஆச்சரியம். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னடா நீ இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க. உடனே போய் தடுக்கிறாங்க, ஐயோ இந்த மாதிரி அடிச்சுக்காதீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி. இதுலன்னா ஜெஃப்ரி கையெல்லாம் பிடிச்சி திருவுறாங்க, அருண் கையெல்லாம் பிடிச்சி திருவுறாங்க, அடிச்சு தள்ளி விடுறாங்க. ஜெஃப்ரி என்ன பண்றாங்க, உடம்பு நமக்கு தெரியும், அவன் கையை ஏதோ பண்ணிட்டாங்க, கையை பிடிச்சிக்கிட்டே நடந்து வரான். உடனே இந்த சண்டை எல்லாம் நடந்து நல்லா வெறித்தனமா 2 பேரும் சண்டை போடுற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹவுஸ் மேட் எல்லாம், அதாவது கேர்ள்ஸ் அணியில பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏமாந்துட்டாங்க. ஐயோ என்னடா அது இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் நாங்கள் சும்மா அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பாட்டு போடுறாங்க. என்னது என்னமோ பாட்டு பண்ணாப்புல நம்ம ரஞ்சித் அண்ணா, பழைய பாட்டு தான், அவருக்கு தான் புதுசா என்ன நடக்குது அது அப்டேட்டே கிடையாது. ரஞ்சித் பழைய பாட்டு தானே பாடுவாரு, பழைய பாட்டை பாடி பிராங்க் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க பாய்ஸ் டீம்ல பாதி பேர். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாய்ஸ் டீம் வந்து இந்த பிராங்க்னு தெரியாத ஆளு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி, இவனுக்கு வந்து அந்த பிராங்க் பிளான் பண்ணும்போது அவன் இல்லை, அவன்கிட்ட யாரும் சொல்லவும் இல்லை, பாவண்டா அவனும் பாய்ஸ் டீம் சொல்லி தொலைங்கடா அவன்கிட்டையும், அவன் மாதிரி கடைசியில் ஃபீல் பண்றான் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த பிராங்க்னு தெரிஞ்சோன்னா நம்ம ஜாக்லின் வந்து தனியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக ரூம் உள்ளார ஓடி போய் அழுகுது, என்ன எமோஷனல் ஆக்கிட்டாங்க, அதை ஆக்கிட்டாங்க இதை ஆக்கிட்டாங்க. அது பிராங்கா பாருமா, அதை விட்டு போய் எவனையும் நம்ம நம்ப மாட்டோம், இதனாலதான் நான் எவனையும் நம்ப வரதில்லை அப்படின்னு அச்சு பூச்சி நான் பேசிட்டு நம்ம ஜெஃப்ரி பண்ணிட்டேன். உடனே இவன் என்ன சொல்றான், மனமங்களுக்கு எனக்கு இன்னும் தெரியாது, எனக்கு தான் இப்ப சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சத்தியாட்ட போய் கடிக்கிறான். அந்த மாதிரி டேடா என்கூட சேர்ந்து தானே சுத்திக்கிட்டு இருக்க, இந்த பிராங்க்னு கூட என்கிட்ட சொல்லு, எடா போடா அப்படின்ட்டு அவன் ஜெஃப்ரி வந்து ஒரு சைடு புலம்பிக்கிட்டு இருக்கான். நீ அந்த ரூம்ல இல்லடா, அதனால தான் சொல்லாம விட்டான், எல்லாம் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பா சொல்லியிருக்கணும் அவன்ட்டு, ஏன்னா அவன் பாய்ஸ் டீம்ல தான் இருக்கான், கண்டிப்பா சொல்லியிருக்கணும், ஏன்னு சொல்லலாங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரி பிராங்கை வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஆகிட்டாங்க ஜாக்லின். இந்த ஹர்ஷா குப்தா அது பங்குக்கு வந்து அதான் நான் சொன்னேன், அந்த மூஞ்சி அழுகிற மூஞ்சி அழுகிற மூஞ்சி மாதிரி தான் இருக்கு. இப்போ அது அழுதுதான் என்னன்னு தெரியல, எமோஷனல் ஆகுதா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி அதுவும் புலம்புது, இந்த மாதிரி நான் சொன்னேன்ல
அவ பங்குக்கு பார்த்தீங்கன்னா பவித்ரா உள்ளார போன பவித்ராவும் விழுந்தானே கடைசியா யாரு உள்ள ஆண்கள் டீம் போறதுன்னு ஒரு போட்டி வந்துச்சு. அதை ஒரு சாக்கா சொல்லிட்டு இந்த பிராங்க் ஒரு சாக்கா சொல்லிட்டு இதுவே நான் போயிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது, அவளை நம்பி அனுப்பிச்சிங்களே அவங்க நம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன்கிட்ட போய் கேட்கறான். அந்த மாதிரி தாரிகாட்ட சொல்றான், அந்த மாதிரி அவளை நம்பி தானே நீங்க உள்ள அனுப்பிச்சிங்க, அவர் என்ன மாதிரி பண்றா பாரு, அவ ஆண்கள் டீம் தான் விளாடுறா அப்படின்னு சொல்லி ஹர்ஷா குப்தா வந்து ஒரு கருத்தை வந்து முன்வைக்குது அந்த பொண்ணு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா தாரிகா போய் பிரிய பவித்ராட்ட போய் பேசுறாங்க, இந்த மாதிரி அவளை அனுப்பிச்சிருந்தா இந்த மாதிரி விளாண்டுருக்க மாட்டா, கேர்ள்ஸ் டீம் தான் விளாண்டுருப்பா, நீ வந்து அவங்க 2 பேரும் நம்மளை லூஸ் ஆக்குறாங்க, அவங்க பிராங்க் பண்ணி எமோஷனலா நம்மளை வந்து அட்டாக் பண்றாங்க, அது தெரியாம நீ வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தாரிகா வந்து பவித்ராட்ட சொல்றாங்க. ஆனா நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்கன்னா, அந்த 2 பேரும் பிராங்க் பண்ற பிளான் பண்ணும்போது அந்த ரூம்ல பவித்ராவும் இருந்தாங்க. இவ என்னமோ தாரிகா கேப்டன் நம்ம இவளுக்கு பவித்ராவுக்கு அந்த விஷயமே தெரியாம அவ பாட்டு நடிக்கிறா. அவங்க 2 பேரும் வந்து நாமினேஷன்ல வந்து இந்த மாதிரி இருக்காங்க, அவங்க வந்து ஆக்டிவா இருக்காங்க, அதெல்லாம் காட்டுறதுக்காக தான் இந்த பிராங்க் பண்றாங்க, அது உனக்கு தெரியாம நீ பைத்தியம் மாதிரி இருக்க, உன்னை ஏமாத்துறாங்க, பார்த்து இருந்துக்கு அப்படின்னு சொல்லி தாரிகா வந்து பவித்ராட்ட சொல்றாங்க. இதெல்லாம் தெரியாம பவித்ரா வந்து அங்க விளாண்டுகிட்டு இருக்கு. தாரிகா எனக்கு தெரியல, தாரிகா தான் பாவம் போல, ஒரு வேலை எதுவுமே தெரியாம அது பட்டு வெள்ளந்திய அவன் நல்லவன் இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி பேசிருக்கான். பவித்ராவுக்கு அந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி தாரிகாவுக்கு தெரிஞ்சாலும் பேச மாட்டாங்க. பவித்ராவுக்கும் தாரிகாவும் சண்டை வரும். ஏன்னா என்னன்னு பார்த்தா வெளி சைடு பார்த்தீங்கன்னா யாக்கை அப்பேரல்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கிளாத்திங் பிராண்ட் வந்து இவங்க 2 பேரும் பிராண்டு போல. இவங்க 2 பேரும் மட்டும் இல்ல, சவுந்தர்யா இருக்கு பார்த்தியா, இவங்க 3 பேரும் ஒரு பிராண்டு போல. இந்த மாதிரி யாக்கை அப்பேரல்னு சொல்லி ஒரு துணி கார்மெண்ட்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க போல. ஸோ இந்த பிக் பாஸ் மூலமா அடிச்சுக்கிட்டு பெரிய வாய்ப்பே கிடையாது. ஸோ தெரிஞ்சாலும் தாரிகா வந்து பவித்ராவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா ஹர்ஷா குப்தாவுக்கு சொல்றது உண்மைதான். ஏன்னா வந்து இவங்க 2 பேரும் வெளியில ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனாலதான் இவங்களை செலக்ட் பண்ணி அமைச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஹர்ஷா குப்தாவுக்கு ஒரு உள்ளார வந்து ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி ஜாக்லின்னு சொல்லுவாங்க, அவளை வெளியில உனக்கு தெரியும், அதாவது பவித்ரா வெளியில தெரியறதுனாலதான் நீ வந்து சொல்ற, அவளுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லி நேற்று எபிசோட்ல ஜாக்லின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் உண்மைதான் போல. பவித்ராவை தெரியறதுனாலதான் தாரிகா வந்து சப்போர்ட் பண்ணுது போல வீட்டுக்குள்ளார. இப்படியெல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பவித்ரா வந்து திடீர்னு டென்ஷன் ஆகுது. எதுக்கு டென்ஷன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து இந்த மாதிரி நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு ஜென்ரலா ஒரு பாயிண்ட் வைக்குது. என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நம்மளை வந்து அவங்க வந்து பைத்தியம் நினைச்சு நம்ம லூஸ் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி ஜென்ரலா தான் சொல்லுது. உடனே இந்த பவித்ரா என்ன பண்ணுது, யார லூசுங்கிறா அப்படின்னு அப்பயும் ஜாக்லின் சொல்லுது, இந்த மாதிரி நான் உன்னைய லூசுன்னு சொல்லமா, நான் பொதுவாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்பயும் சொல்லுது. அப்பயும் இந்த பவித்ரா இல்ல என்னையாதான் சொல்றேன், என்னதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. நான் என்ன கேட்கிறேன், நேத்து ஜாக்லின் ஜென்ரலா பாவம் அப்படின்னு சொல்லி விஷயத்துக்கு என்னைய பாவம்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி பவித்ரா சொல்லுது. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் லூஸ் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி ஜென்ரலா சொல்லும்போது என்னையதான் நீ லூஸா சொல்ற அப்படின்னு சொல்லி பவித்ரா சொல்லுது. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இந்த பவித்ராவுக்கு காது கேட்குமா கேட்காதா, அதான் எனக்கு டவுட்டு. அந்த பொண்ணு ஜென்ரலா ஏதோ சொல்றத இது என்னையாதான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அப்ப ஏதோ காதுல ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஒழுங்கா கேட்கறது இல்லையா, யாரு எந்த பாயிண்ட் சொன்னாலும் அந்த கருத்தை வந்து என்ன கருத்து சொல்றாங்க, என்ன விஷயத்த இன்ஃபர்மேஷன் சொல்றாங்கன்னு சொல்லி கேட்காம அது பட்டு கத்துதான் என்னன்னு தெரியல. ஆனா ரொம்ப அதாவது பாத்தீங்கன்னா அமைதியான பொண்ணு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா ரொம்ப கத்துதுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஓவரா அந்த எமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்றது தெரியாம ஆச்சு புச்சுன்னு நான் கன்ஃபர்ஷன் ரூமுக்கு போகணும்ப்பா அப்படிங்குது. இப்படி எல்லாம் கத்திக்கிட்டு 2வது நாள்ல இவ்வளவு கத்துனா இன்னும் 106 நாள் இருக்கு, எனர்ஜி எங்கம்மா இருக்கும்ட்ட. நீ எல்லாம் வந்து ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க மாட்டேன் அப்படிங்கறதான் என்னோட கருத்து. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு பிக் பாஸ். அதாவது வந்து ஒரு இவனுங்க பண்ண இந்த ஏதாவது சொன்ன பார்த்தீங்களா, இவங்க வெளியே வழியும் விட மாட்டாங்க, உரமாவும் போக மாட்டாங்க, வேகமாகவும் போக மாட்டாங்க, நடுவில் தான் போவாங்க. இந்த 2 ஆளுங்க என்ன பண்ணாங்க, பிராங்குங்கிற பேரை எங்களுக்கு நாங்க ஆக்டிவா இருக்கணும்னு காட்டணும். அதனால எவன் எமோஷனலா இருந்தா என்ன, எவன் ஃபூலானா என்ன, எவன் லூஸ் ஆனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் வந்து விளாடுறாங்க 2 பேரும். அதை உண்மையை நம்பி இவங்க எல்லாம் நம்பிடுறாங்க. அதாவது பிக் பாஸ் வந்து அந்த ஃப்ரேம் நம்மள்ட்ட காமிச்சிட்டாரு, இந்த மாதிரி 2 பேரும் ஏமாத்த விடுறோம்னு சொல்லி பிளான் பண்ணி பிராங்க் பண்றதுக்கு ஒரு பிளான் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்மள்ட்ட காமிச்சிட்டாரு. அதை காமிக்கணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இவங்க 2 பேரும் உண்மையாதான் சண்டை போட்டுருக்கோம்னு சொல்லி வியூவர்ஸ் நமக்கும் அது அப்படிதான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க 2 பேருமே, ரவீந்திரம் ரஞ்சித்தும். ஸோ அத வந்து பத்த வச்சுட்டீங்கடா பரட்ட அப்படின்ற மாதிரி எமோஷனல் ஆயிட்டாங்க
லேடிஸ் எல்லாம். ஸோ ஆரம்பத்தில் ஜாலியாக ஆரம்பித்த பிக் பாஸ் வந்து கடைசியாக ஞாபகம் முடியும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல ஒரு தீ மாதிரி ஒரு ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போக போக கண்டிப்பாக இன்னும் வேற லெவலுக்கு தான் சண்டை இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காது இனி வரும் நாட்களில் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புங்க. ஏன்னா சண்டை அடிச்சுக்கிட்டாதான் பிக் பாஸ் வந்து நல்லாவே இருக்கும் போகும். சும்மா அமைதியாக நாதா பதுமை குழந்தை பெண்மை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக போர் அடிச்சிடும். ஸோ சண்டை ஆரம்பிச்சிருச்சு, ஆண்கள் வெர்சஸ் பெண்கள். ஸோ டே 3ல முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிக்காக அடிச்சுக்கிட்ட ஜெஃப்ரியும் முத்துக்குமரனும் அடுத்து இந்த மாதிரி டாஸ்கில் வீட்டுப்பணியா வெற்றிக்கணியா அப்படிங்கிற டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அணி ஜெயிச்சுட்டு இந்த மாதிரி வீட்டு வேலை எல்லாத்தையும் பெண்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போட்டியில் வந்து அந்த டாஸ்கில் வீக்லி டாஸ்கில் கேமில் வந்து பெண்கள் அணி வந்து நல்லா பேசி முத்துக்குமரனும் ஆர்ஜே ஆனந்தியும் நல்லா பேசி அந்த டாஸ்கில் ஜெயிக்கிறாங்க. கடைசியாக நாங்களும் வந்து ஆக்டிவாக தான் இருக்கோம் இந்த வீட்டில், நாங்கள் சும்மா சொம்பங்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரஞ்சித் அண்ணனும் ரவீந்திரனும் நல்ல ஒரு பிராங்க் ஃபைட்டை போட்டு பற்ற வச்சிட்டாங்க ஆண்கள் அணிக்கும் பெண்கள் அணிக்கும். ஸோ இதுதான் வந்து நேத்தைய பிக் பாஸ் 3யோட ஷார்ட் ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது நான் இன்னைக்கு நடந்த விஷயத்த வந்து சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க, என்ன விஷயத்தை பத்தி நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் சொன்ன கருத்துல ஏதாவது முரண்பாடுகள் இருக்கா அதை பத்தியும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதுதான் வந்து பிக் பாஸ் சீசன் 8 டே 3யோட ஃபுல் ரிவ்யூ. ஸோ நாளைக்கு டே 4ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ற விஷயத்த கண்டிப்பா உங்கள்கிட்ட வந்து பேசுவேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் MBC சேனல். நன்றி, வணக்கம்.